والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமை சகோதரர்கள், இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஸலவாத். அல்லாஹ்வின் இறுதி தூதரான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் உள்ளத்தில் யாரும் அடைய முடியாத ஒரு பிரதானமான ஒரு இடத்தை அவங்க பெற்றிருக்காங்க. அவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஒருவர் மீது அன்பு கொண்டு விட்டால் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவரை புகழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படி புகழும் போது மனிதன் வரம்பு கிடந்துடும். என்னென்று வரம்பு கிடந்துடா? கடவுளுக்கு நிகரான அளவுக்கு கொண்டு போயிடும். இதை ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறார். அதனால் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டா, அதுக்கான வாசலையே அடைச்சிடறான். ஏனென்று அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துறார். கிறிஸ்தவர்கள் மரியமின் மைந்தர் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டதை போல் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள், ஏனெனில் நான் அல்லாஹ்வின் அடியார். நான் அல்லாஹ்வின் அடியார் தான், அவனுடைய தூதர் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என மிம்பரின் மீது அமர்ந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அறிவிப்பு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3445 வசனத்தில் இது இடம்பெற்று. அல்லாஹ்வின் தூதர் மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த வேறு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக இருக்கிறது. அவர்கள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு வடிகாலை தந்துள்ளான். அதுதான் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் அருளை வேண்டி. அவங்களே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் எப்படி நினைச்சிடாது. அவங்களுக்காக ஒரு அருளை வேண்டனா ரப்புல் ஆலமீன் அதே போல 10 மடங்கு அருளை நமக்கு தரும். ஒருவர் மீது எப்படின்னு கேட்டா அளவுக்கு அதிகமாக பெரிய வச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு விஷயம் நடந்துச்சு என்று கேட்டா, ஒரு கட்சிக்காரன் என்ன பண்ணா, ஜெயிக்கலையேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதுக்கு என்ன காரணம்? அவன் அளவுக்கு அதிகமாக ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான் அந்த கட்சி மேல. நம்ம ஜெயிச்சிருவோம், தலைவர் முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி. அது நடக்கலைன்னு கடிதம் எழுதி வச்சுட்டு செத்தான். என்ன சொல்லி செத்தான்? என்னுடைய உடலை தலைவர் பார்க்கணும், எனக்கு மாலை போடணும்னு எழுதி வச்சுட்டு செத்தான். மாலை போடுறதுக்கு இந்த செய்தானுக்கு தெரியுமா? எப்படியா கொஞ்சம் மூடத்தனமான மக்கள்லாம் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி உள்ள காலத்துல நாமும் இருக்கோம். நாம இஸ்லாம் என்ன சொல்றது? மூடத்தனத்தை நம்பாது. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கும். அவனே புகழுக்குரியவன், போற்றுதலுக்குரியவன், மற்ற யாருமே கிடையாது. அப்போ நபிகளார் மீது சலாம் சொல்றோம், ஸலவாத்து சொல்றோம். அந்த பாதையில நம்ம தெளிவா இருக்கும். யூத கிறிஸ்தவ வழியில நம்ம செல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஷிர்க் என்னும் பெரும் பாவத்தில் நம்மை புதைத்து விடும். அதனால் தான் மேற்கண்ட வசனம் இறங்கியவுடன் நபி தோழர்கள் ஸலவாத் சொல்வது எப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டு கற்றுக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரை, தாங்கள் மீது சலாம் கூறுவது என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிவோம்.
ஸலவாத்துன்னு சொன்னா எப்படி? அது எங்களுக்கு தெரியாது, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க? ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தோழர் கேட்குறாங்க. அதுக்கு அவர்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத்த வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பரக்கத்த அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். சொல்லுங்கள் என்று பதிலளித்தார். அறிவிப்பவர் காஃப் பின் உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 4797 வசனத்துல இது இடம்பெற்றிருக்கு. ஆக நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுறோம். இருப்புல இருந்து ஒவ்வொரு தடவை தொழுகையிலும் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஓதி கேட்கிறோம்னா இந்த ஸலவாத் தான். அத்தாஹியத்துக்கு அடுத்தது இதுதான் வரும், வஜ்ஜத்து. இப்போ ஒவ்வொரு தொழுகையும் நம்ம கேட்டுக்கிறோம்னா அது ரசூலுல்லாஹ்க்காக கேட்குறோம். அதுக்கப்புறம் நமக்காக துஆ கேட்கிறோம் தொழுகை இருப்புல இருந்து. இப்படி அளவோட அதிக பாசத்தோடும் அவங்களுக்காக கேட்கக்கூடிய துவா அதை மலக்குமார்கள் எத்தி வைக்கிறாங்க. அப்போ நான் கேட்கக்கூடிய துவா அல்லாட்ட கேட்குறோம். உங்களுக்காக துவா செய்யறோம்னு சொன்னா, உங்களுக்காக சலாம் சொல்றோம். இந்த சலாம் சொல்லலைன்னா நீங்க தான் மூத்தா போனவொடனே ஒன்றும் இல்லாம போயிடுறீங்களா? அப்ப எப்படி அந்த சலாம் உங்களுக்கு சேரும்? உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சஹாபாக்கள் சந்தேகத்தை கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மை இறந்து போயிட்டா தெரிவிக்கிற செய்தி கபூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு ரப்புல் ஆலமீன் எத்தி வைக்கிறதுக்கு அது மலக்குமார்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். அதாவது நபிமார்களுடைய உடலை மண்ணை அரிக்க கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனா எந்த வகையான நல்ல விஷயத்துக்கும் செய்யறதுக்கு நான் உட்பட வேற யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. சலாத்தை ஏற்றி வைக்கிறது மலக்குமார்கள் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கேட்கறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க பேர்ல கேட்டதா பதியப்படும். அதனால நபிகளா பேர்ல சலவாத்து போகணும். அதாவது அருள்மிகு சலவாத்தும் அப்படி சொல்லலாம். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹ்விடம் என் மீது அருள் புரியுமாறு ஒரு தடவை கோரினார், துஆ செய்தார், அவர் மீது அல்லாஹ் 10 தடவை அருள் புரியும். அருள் புரியறதுபடி அல்லாஹ்ட்ட கேட்கறது அவன் எந்த தப்பு இருந்தாலும் செஞ்சவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தாலும் அவங்க கேட்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது இதை சொல்லி நீங்க நன்மையை பெற்றுக்கிறீங்க. நம்ம உம்மத்துகளுக்காக இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே இந்த ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கையோட. அது மாதிரி நம்ம துஆ செய்யணும். ஒரு தொண்டன் தனது தலைவரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தனது தலைவருக்கு தன் அன்பின் பரிமாணமாக மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள பார்க்கிறோம். அதான் முதல்ல சொன்னேன். எல்லாம் சொன்னேன், தற்கொலை பண்ணிட்டான். இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நம்ம ஈடுபடாது. வரக்கூடிய காலங்கள்ல நல்ல விஷயங்களை பேசணும். நபிமார்கள் மீது சலவாத்து சொல்லணும். குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் சலவாத்து சொல்லி அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய கருணையும் பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் உலகில் உள்ள முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அத்தனை பேர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி சிற்றுரையை நிறைவு செய்த வாகிதானா இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.